குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்கும் ஸ்டாலின். பிரதமர் மோடி வரும் 21ஆம் தேதி அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளார். 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடி அமெரிக்கா செல்லும் முன் அவரை சந்திக்க நேரம் ஒதுக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கும் நேரம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் வரும் 20ஆம் தேதி சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது மத்திய அரசின் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி குறித்தும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவது குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்துவார் என தெரிகிறது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க சென்ற நிலையில் இது குறித்தும் பிரதமர் மோடியிடம் அவர் விளக்கம் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாங்கண்ணி சர்ச்சில் கவர்னர் ரவி பிரார்த்தனை, மனைவியுடன் சேர்ந்து ஜெபம் படித்தார். தமிழக கவர்னர் RN ரவி 2 நாள் சுற்றுப்பயணமாக நாகை மாவட்டத்துக்கு இன்று காலை சென்றார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்ற அவர் காரில் நாகப்பட்டினம் சென்றார். பிறகு வேளாங்கண்ணியில் உள்ள புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்துக்கு சென்றார். கவர்னர் ரவி அவர் மனைவி லட்சுமியை பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்கு தந்தையர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பேராலயத்துக்குள் சென்ற கவர்னர் ரவியும் மனைவியும் மெழுகுவர்த்தி ஏற்றினர். பிறகு முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்தனர். நாட்டு மக்கள் நலமுடன் வாழ அவர்கள் பிரார்த்தனை செய்தனர். அப்போது புனித பிரான்சிஸ் அசிசியாரின் அமைதிக்கான ஜெபத்தை பாதிரியார்களுடன் சேர்ந்து கவர்னரும் அவர் மனைவியும் படித்தனர். அதைத் தொடர்ந்து பேராலய வளாகத்தில் உள்ள கண்காட்சி கூடத்துக்கு சென்றனர். மாதா மற்றும் இயேசுவின் வரலாற்றை விளக்கும் வண்ண சித்திரங்களை பார்வையிட்டனர். அது பற்றி பாதிரியார்களிடம் கவர்னரும் அவர் மனைவியும் கேட்டறிந்தனர். கவர்னர் வருகையை முன்னிட்டு வேளாங்கண்ணி பேராலயம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதன் பிறகு கவர்னர் ரவி நாகையில் உள்ள டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க புறப்பட்டார். கவர்னரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தூரில் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கருப்பு கொடி காட்ட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்தனர். 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென கழன்ற பெட்டிகள், இன்ஜினை ஓட்டி சென்ற டிரைவர். திருச்சியில் பயணிகள் திக். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று இரவு சென்னைக்கு புறப்பட்ட சேது எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை 2:30க்கு திருச்சி ஜங்ஷன் வந்தடைந்தது. திருச்சியில் 10 நிமிடம் நின்ற ரயில் மீண்டும் புறப்பட்டது. ரயில் திருச்சி ஜங்ஷனில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ரயில் சென்றபோது இன்ஜினில் இருந்து 3வது பெட்டி திடீரென கழன்றது. இதனால் மற்ற பெட்டிகளும் இன்ஜினில் இருந்து கழன்றன. ஜங்ஷனில் புறப்பட்ட ரயில் ஓரிரு நிமிடங்களில் திடீரென நின்றதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். இன்ஜினில் இருந்து ரயில் பெட்டிகள் கழன்ற சத்தம் கேட்டு ரயிலில் படுத்துறங்கிய பயணிகள் அதிர்ச்சியுடன் விழித்தனர். பெட்டி கழன்ற சத்தம் கேட்டு ரயில் டிரைவரும் உடனே இன்ஜினை பிரேக் போட்டு நிறுத்தினார். உடனடியாக திருச்சி ரயில் நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தந்தார். இன்ஜினியர்கள், பணியாளர்கள் விரைந்தனர். இன்ஜினில் இருந்து ரயில் பெட்டிகள் தனியாக கழன்றதை பார்த்த பயணிகள், ரயில்வே ஊழியர்கள் பரபரப்புடன் இங்கும் அங்கும் ஓடுவதைக் கண்டு மேலும் பதற்றமடைந்தனர். ரயிலை கவிழ்க்க சதி நடந்ததா என ரயில்வே ஊழியர்கள் போலீசாரிடம் விசாரித்தனர். இதனால் பயணிகள் மத்தியில் பரபரப்பு நிலவியது. கழன்ற பெட்டிகளை மீண்டும் இன்ஜினுடன் இணைத்ததும் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் அரை மணி நேரம் தாமதமாக சென்னைக்கு புறப்பட்டு சென்றது. இந்த சம்பவத்தால் பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. திடீரென ரயில் பெட்டிகள் கழன்றது ஏன் என இலாகா பூர்வ விசாரணை நடக்கிறது. விசாரணை முடிவில்தான் காரணம் தெரியவரும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர்.
மலை கிராமத்தில் கண்டெய்னர் பள்ளி திறப்பு பாடம் நடத்திய அமைச்சர். தெலங்கானா மாநிலம் முலுகு மாவட்டம் பங்காருப்பள்ளி கோத்திகோயங்கும்பு வனப்பகுதியில் பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள குழந்தைகள் பள்ளிக்கு பல கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனால் எங்கள் பகுதியிலேயே பள்ளிக்கூடம் கட்ட வேண்டுமென பழங்குடி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நிரந்தர பள்ளிக்கூடம் கட்ட அரசு முன்வந்தாலும் வனத்துறையினர் அனுமதி வழங்க மறுத்து வந்தனர். இதனால் மாவட்ட கலெக்டர் திவாகர் 13 லட்சம் ரூபாய் செலவில் 25 அடி அகலம் 25 அடி நீளத்தில் கண்டெய்னர் பெட்டியில் பள்ளிக்கூடங்களை அமைத்தார். இந்த கண்டெய்னர் பெட்டியில் 12 இரட்டை மேஜைகளுடன் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அமர்வதற்கு 3 நாற்காலிகளும் அமைக்கப்பட்டன. இந்த கண்டெய்னர் பள்ளிக்கூடத்தை பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சீதக்கா திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார். கல்வி மட்டுமே வாழ்க்கையில் அனைவரையும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். இதேபோல் எங்கெல்லாம் பள்ளிகள் கட்ட முடியாமல் உள்ளதோ அங்கெல்லாம் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்டெய்னர் பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் சீதக்கா கூறினார். ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு, 12 மணி நேரமாக தவிக்கும் பயணிகள். சென்னை டு சிங்கப்பூர் இயக்கப்படும் ஏர் இந்தியா விமானம் வழக்கமாக சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு இரவு 11:40 மணிக்கு வந்து சேரும். அதே விமானம் மீண்டும் அதிகாலை 1:40 மணி அளவில் சிங்கப்பூருக்கு புறப்பட்டு செல்லும். ஆனால் நேற்று அந்த விமானம் சற்று தாமதமாக நள்ளிரவு 12:21 மணிக்கு சென்னை ஏர்போர்ட் வந்தது. அந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணிக்க 174 பேர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு நேற்று இரவு 11 மணிக்கு முன்னதாகவே வந்துவிட்டனர். சுங்க சோதனை, குடியுரிமை சோதனை உட்பட அனைத்து சோதனைகளையும் முடித்துவிட்டு விமானத்தில் ஏற தயாராக இருந்தனர். ஆனால் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் அதை சரி செய்த பின்பே விமானத்தை இயக்க வேண்டும் என்றும் விமானி குறிப்பு எழுதி வைத்திருந்தார். இதனால் விமானம் தாமதமாக புறப்படும் என அறிவித்தனர். பயணிகள் அனைவரும் ஓய்வு அறைகளில் காத்திருந்தனர். இந்நிலையில் விமானம் காலை 5 மணிக்கு புறப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. அதன் பின்பு 8 மணிக்கு புறப்படும் என்றும் 10 மணிக்கு புறப்படும் என்றும் 12 மணிக்கு புறப்படும் என்றும் நேரம் நீட்டிக்கப்பட்டது. 12 மணி நேரத்திற்கும் மேலாக ஏர்போர்ட்டில் காத்திருந்த பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்போது விமானம் மதியம் 3 மணிக்கு புறப்படும். அதுவரை தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படவில்லை என்றால் பயணம் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளியில் படிக்கும்போதே பெரிய ரவுடியாகும் ஆசை. காக்காத்தோப்பு பாலாஜி கதை. சென்னையில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து நடந்துள்ள 2வது சம்பவம் இது. சென்னை வியாசர்பாடி பிடி குடியிருப்பு பகுதியில் ரவுடி பாலாஜி பதுங்கி இருப்பதை அறிந்த போலீசார் அந்த இடத்தை அதிகாலையில் சுற்றி வளைத்தனர். இதை தெரிந்து கொண்ட ரவுடி போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார். கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் தற்காப்புக்காக சுட்டபோது ரவுடி பாலாஜி இதயத்தில் குண்டு துளைத்து சரிந்து விழுந்தார். உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர் இறந்து விட்டதை டாக்டர்கள் உறுதி செய்தனர். சென்னை பூக்கடை விஆர்என் கார்டன் பகுதியைச் சேர்ந்த பாலாஜியின் சித்தப்பா துரை வியாசர்பாடியில் ரவுடியாக வலம் வந்தவர். அவரை பார்த்து வளர்ந்த பாலாஜிக்கும் ரவுடியாகும் எண்ணம் வந்தது. 9ஆம் வகுப்பு பள்ளி படிப்பை கைவிட்டு 1990களில் காக்காத்தோப்பு பகுதியில் சிறு சிறு அடிதடிகளில் ஈடுபட்டு வந்தார். பின் ரவுடிகள் யுவராஜ், இன்பராஜ் ஆகியோருடன் சேர்ந்து கொலை உள்ளிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட தொடங்கினார். சென்னை மூலக்கொத்தளத்தில் ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவின் கொலைதான் பாலாஜியின் முதல் குற்ற சம்பவம். பின்னாளில் ரவுடி டீமுக்குள் ஏற்பட்ட யார் பெரியவன் என்ற போட்டியில் உடனிருந்த ரவுடி யுவராஜை போட்டு தள்ளிவிட்டு காக்காத்தோப்பு பாலாஜியாக மாறினார். பிரபல ரவுடிகள் குரநடராஜன், மணல்மேடு சங்கர் ஆகியோருடன் சேர்ந்து வடசென்னையை ஆட்டி படைக்க திட்டமிட்ட பாலாஜி அதற்கு தடையாக இருந்தவர்களை தீர்த்து கட்டியதால் போலீஸ் டைரியில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இடம் பிடித்தார். 2011இல் வடசென்னையில் வீட்டின் மேற்கூரையை உடைத்து இறங்கி பில்லா சுரேஷ் என்பவரை மனைவி கண்முன்னே வெட்டி கொன்றார். அடுத்த சில மணி நேரத்தில் ரவுடி விஜயையும் போட்டு தள்ளினார். இந்த இரட்டை கொலைகளால் காக்காத்தோப்பு பாலாஜி பெயர் பிரபலமானது. அக்காலத்தில் வடசென்னையின் பெரிய ரவுடியான நாகேந்திரனின் நட்பும் பாலாஜிக்கு கிடைத்தது. அவருக்காக தொடர் கொலைகள், ஆட்கடத்தல் போன்ற சம்பவங்களை செய்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனும் அவரது மகன் அஸ்வத்தாமனும் சிக்கியுள்ள நிலையில் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் தொடர்பிருக்கலாம் என கூறப்படுகிறது. அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அங்கிருந்தபடியே குற்ற சம்பவங்களுக்கு ஸ்கெட்ச் போடுவது, கூலிப்படையை ஏற்பாடு செய்வது போன்ற அசைன்மெண்ட்டுகளை செய்து வந்தார். 2020இல் காக்காத்தோப்பு பாலாஜியும் அவரது நண்பர் மணியும் கோர்ட்டில் ஆஜராகிவிட்டு காரில் தேனாம்பேட்டை சென்றபோது ரவுடி சம்போ செந்திலின் ஆட்கள் நாட்டு வெடிகுண்டு வீசினர்.
குண்டு சாலையில் விழுந்ததால் இருவரும் உயிர் தப்பினர். செம்மர கடத்தலில் கோலோச்சிய மாதவரம் மனோஜ் உடன் தொடர்பு ஏற்படுத்திய காக்காத்தோப்பு பாலாஜி ஆந்திரா வரை செம்மர கடத்தலிலும் கால் பதித்த தாதாவாக உருவானார். ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி மீது தமிழகம் முழுவதும் 25 கொலை வழக்குகள், ஆட்கடத்தல், அடிதடி, பணம் கேட்டு மிரட்டுதல் என 59 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மகனை இழந்துட்டு நிக்கிறேன், ஜிஹெச்ல சித்திரவதை பண்றாங்க, கதரும் தந்தை. ஷாக்கிங் வீடியோ. ஒண்ணும் இல்லாம ஒரு 2 பாடிய திருப்பூர் ஜிஹெச்ல வச்சு இப்படி ஏத்துறாங்க என் மயனை. 2 பாடிய ஒன்னா கொண்டு வந்து ஏத்தி இங்க பாருங்க, பிரிச்சருக்குள்ள ஏற்கனவே ஒரு பாடி இருக்கு. நான் அருப்புக்கோட்டைக்கு போனேன், என் மயனை இப்படி கொண்டு வந்து ஒரு வண்டியில இப்படி மேல தூக்கி போடணுங்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு பாடியை வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் இன்னொரு பாடியை தூக்கி போடுங்க, இந்த பாடிக்கு மேல என் பாடியை தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க. இப்படி பாருங்க, மேல தூக்கி போட்டு போறதுக்கு வண்டி 1க்கு 3 வண்டி நிக்குது பாருங்க ரோட்ல. அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர் பாண்டி பிரபு. திருப்பூரில் டிரைவராக பணியாற்றி வந்தார். குடும்ப பிரச்சனையால் இவரது மனைவி பிரிந்து சென்று விட்டார். விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் வழக்கு போட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாண்டி பிரபு மன உளைச்சலில் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாண்டி பிரபு உடலை அருப்புக்கோட்டைக்கு கொண்டு செல்ல அவரது தந்தையிடம் பணம் இல்லை. இலவச அமரர் ஊர்தியில் உடலை கொண்டு வந்து தரும்படி ஹாஸ்பிட்டலில் கேட்டார். அதிகாரிகள் ஓகே என்றனர். அப்போதுதான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏற்கனவே ஒரு சடலம் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு மேலே பாண்டி பிரபுவின் உடல் வைத்துக் கொண்டு செல்ல ஊழியர்கள் ஏற்பாடு செய்தனர். இதனால் கோபமடைந்த பாண்டி பிரபுவின் தந்தை, இன்னும் 2 அமரர் ஊர்திகள் சும்மா நிற்கும்போது எதற்காக ஒரே வண்டியில் 2 உடல்களை எடுத்து செல்கிறீர்கள் என கேட்டு சத்தம் போட்டுள்ளார். அதற்கு ஊழியர்கள், இது வழக்கமான நடைமுறைதான் என்றனர். முதல்ல ஏத்தன பாடிய விருதுநகருக்கு கொண்டு போறோம், உங்க பையன் பாடிய வழியில இறக்கி வச்சிருவோம் என கூறியுள்ளனர். ஒண்ணும் இல்லாம ஒரு 2 பாடிய திருப்பூர் ஜிஹெச்ல வச்சு இப்படி ஏத்துறாங்க என் மயனை. 2 பாடிய ஒன்னா கொண்டு வந்து ஏத்தி இங்க பாருங்க, பிரிச்சருக்குள்ள ஏற்கனவே ஒரு பாடி இருக்கு. நான் அருப்புக்கோட்டைக்கு போனேன், என் மயனை இப்படி கொண்டு வந்து ஒரு வண்டியில இப்படி மேல தூக்கி போடணுங்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு பாடியை வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் இன்னொரு பாடியை தூக்கி போடுங்க, இந்த பாடிக்கு மேல என் பாடியை தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க. இப்படி பாருங்க, மேல தூக்கி போட்டு போறதுக்கு வண்டி 1க்கு 3 வண்டி நிக்குது பாருங்க ரோட்ல. கேட்டா அந்த உள்ள ஆபீசரு, உங்களுக்கு ஒரு ரயில்ல 2 பாடி தான் ஏத்துவோம் சொல்றாங்க சார். இங்க பாருங்க சார், வண்டி 1க்கு 3 வண்டி ரோட்ல நிக்குது சார். என் பிள்ளைய கொண்டு வந்து இப்படி நடு ரோட்ல ஜிஹெச்ல ஒரு இலவச ஊர்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாடா படுத்துறாங்க சார். ஒரே லைன்ல 3 வண்டி நிக்குது சார். இந்த பாருங்க சார், 3 வண்டி நிக்குது திருப்பூர்ல ஜிஹெச்ல. இத்தனை வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரே வண்டியில ஒரு வண்டியில பிரிச்சருக்குள்ள ஒரு பாடி, ஒரு வண்டியில என் மயனை தூக்கி மேல போடுறாங்க சார். இங்க பாருங்க சார், இதை நீங்க தான் கேட்டு கொடுக்கணும் சார். இது எல்லா இடத்துக்கும் நான் மீடியா ஃபுல்லா அனுப்புவேன். எனக்கு பாருங்க, இங்க பாருங்க இவங்க செய்யற வேலைய, இங்க பாருங்க. இலவச சேவை என்பதற்காக இப்படி அவமதிப்பது என பாண்டி பிரபுவின் தந்தை ஹாஸ்பிட்டல் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்து கதறி அழுதார். இதனால் தனி அமரர் ஊர்தி மூலம் பாண்டி பிரபுவின் உடல் அருப்புக்கோட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஹாஸ்பிட்டல் ஊழியர்களுடன் பாண்டி பிரபுவின் தந்தை சண்டை போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது. இப்படி செஞ்சாங்கன்னா நாங்க என்ன சார் செய்யறது? ஒரு ஜிஹெச்ல ஒரு பாடிக்கு மேல ஒரு பாடியை தூக்கி மேல ஓட்டு போனுங்கிறாங்க. அப்ப 3 வண்டி 4 வண்டி நின்றுகிட்டு இருக்கு. கொடுமைப்படுத்துறாங்க சார். நான் என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன், இங்க சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வண்டிக்குள்ள ஒரு வண்டியை தூக்கி போட்டு இங்க பாருங்க சார், இங்க பாருங்க ஒரு வண்டிக்குள்ள. மீடியா வர சொல்லுங்க, மீடியா வர சொல்லு. நம்ம பசுமன் தேசிய காலத்துல 4 வர சொல்லு, எல்லாத்துக்கும் வர. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, விடுதி வார்டன் கணவர் மீது வழக்கு. ஆந்திர மாநிலம் ஏலூரில் சாமி தயானந்தா சேவா ஆசிரமம் என்ற பெயரில் மாணவிகள் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. கோவிட் காலத்திற்கு பிறகு ஆசிரம நிர்வாகிகள் விடுதியை சரிவர செயல்படுத்தாமல் தங்கள் விருப்பப்படி செயல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் எரக்கொண்டபள்ளி அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியில் காப்பாளர் சசிகுமார் ஆசிரம நிர்வாகிகளிடம் பேசி தனது மனைவி பனிஸ்ரீயை அந்த விடுதி வார்டனாக நியமிக்க வைத்தார். பாதுகாவலராக மருமகளை நியமனம் செய்தார். அங்கு 3ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை படிக்கும் 45 மாணவிகள் தங்கியுள்ளனர். மனைவி மற்றும் மருமகள் துணையோடு விடுதி மாணவிகளுக்கு சசிகுமார் பாலியல் தொல்லை கொடுத்தார். சசிகுமார் போட்டோ ஸ்டுடியோவும் நடத்தி வருவதால் போட்டோஷூட் என்ற பெயரில் மாணவிகளை பபட்லாவுக்கு அழைத்து சென்று கைகளை கட்டி பலாத்காரம் செய்துள்ளார். தாங்கிக் கொள்ள முடியாத 3 சிறுமிகள் போலீசில் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட ஏலூர் டிஎஸ்பி ஸ்ரவன்குமார் விடுதிக்கு சென்று ஆய்வு செய்தார்.
அப்போது 28 பேர் சசிகுமார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போலீசில் வாக்குமூலம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்தனர். சிறுமிகள் புகார் அளித்தது தெரிய வந்ததும் சசிகுமார் உள்ளிட்டோர் தலைமறைவானார்கள். அவர்களை போலீசார் தேடுகின்றனர். இதற்கிடையே மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சக்கரவேணியும் அங்கு சென்று விசாரணை நடத்தினார். ஒரே நேரத்தில் வெடித்துச் சிதறிய ஹிஸ்புல்லாக்களின் பேஜர்கள். மின்னணு தாக்குதலா? இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே ஓராண்டாக போர் நடக்கிறது. ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு அண்டை நாடான லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆதரவை பெற்ற ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறது. லெபனானில் நேற்று ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் பேஜர் எனப்படும் தகவல் தொடர்பு மின்னணு சாதனம் வெடித்துச் சிதறியது. லெபனானின் பல பகுதிகளில் நடந்த இந்த சம்பவத்தின் போது ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு அருகில் இருந்தவர்களும் காயமடைந்தனர். சிரியாவின் சில பகுதிகளிலும் இதுபோன்ற சம்பவம் நடந்தது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் சிலர் உட்பட 9 பேர் பலியாகினர். 2800 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 200 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. லெபனானுக்கான தங்களுடைய தூதர் மொஜாதா அபானியும் காயமடைந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் துவங்கியதிலிருந்து மொபைல் போன்களை பயன்படுத்துவதை ஹிஸ்புல்லா அமைப்பினர் தவிர்த்து வருகின்றனர். தங்களுக்கென சொந்த தகவல் தொழில்நுட்ப வசதியை உருவாக்கினர். அதன்படியே பயங்கரவாதிகளுக்கு பேஜர் வழங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பேஜர்கள் வெடித்தது மிகப்பெரிய மின்னணு தாக்குதலாக கருதப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல்தான் காரணம் என ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. ஆனால் இது குறித்து இஸ்ரேல் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. மொபைல் போன், லேப்டாப், பேஜர் போன்றவற்றில் லித்தியம் பேட்டரிகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வகை பேட்டரிகள் அதிக வெப்பமடையும் போது அவற்றில் புகை வரவும் உருகவும் தீப்பிடிக்கவும் வாய்ப்புள்ளது. லித்தியம் பேட்டரிகள் வெடிக்கும் போது 500 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது என்றும் கூறப்படுகிறது.